கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென். மாறாத அவருடைய கிருபை, பிரைஸ் தி லார்ட். மாறாத அவருடைய தயவு நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருக்கு. ஆமென். என்னன்னு சொன்னா யாரையும் அவர் பிரித்து பார்க்கிற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாரையும் அவர் வெறுத்து பார்க்கிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரையும் அன்பா நேசிக்கிறார் ஆண்டவர். ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. தாவீதை குறித்து நீங்க சிந்திக்கும் போது அந்த வார்த்தையை நான் ரொம்ப யோசிச்சேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ஆபிரகாமே நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ யாரை சபிக்கிறியோ. அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறனா நமக்காய் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையானவர். ஹalleluya. praise the lord. ஆமென். அப்ப அவருக்கு நமக்காய் அவர் செய்யும் போது நாம் அவருக்காய் என்ன செய்கிறோம் அதுன்றது ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளா இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காய் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம வாழ்க்கையில கனம் உள்ளதாய் மாறுகிறது. அதனால நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை ஆண்டவருக்காய் உகர்ந்து ஆண்டவருக்காக ஓடி அவருடைய சத்தியத்தை சொல்லுகிற தேவ பிள்ளைகளா நம்ம மாறும். இந்த வேதம் சொல்றது நாவை குறித்து இன்னைக்கு நாம் அழகா பார்த்தோம். அந்த நாவை எவ்வளவு பொல்லாங்கு உள்ளது இல்ல. அதான் நீதிமொழிகள் 25-23 வசனம் சொல்லுது, வாடை காற்று மழையை பிறப்பிக்குமா, புறம் கூறுகிற நாவு கோபத்தை பிறப்பிக்கும். ஒரு காத்து வாடை காற்று வருது, அந்த வாடை காற்று குளிர் காத்து வருது அப்படின்னா அந்த காத்து எதை கொண்டு வருதான்? மழையை கொண்டு வருதான். மேகத்தை அப்படியே மழையை திரளாய் கொண்டு வருகிற ஒரு காரியம். அதனால அது பாரு, வாடை காற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோபத்தையும் பிறப்பிக்குமா. அப்போ நாவானது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவயத்தையே கெடுக்குது. நம்முடைய எல்லா ஒரு பாவிக்குரிய வாழ்க்கையே ஒரு நாவானது சீர்குலைக்குது. நம்ம குடும்ப வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை சீர்குலைக்கிறது. நரம்பு இல்லாத ஒரு நாக்கு, எலும்பு கிடையாது, நரம்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா பாரு, ஒருத்தர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க கிட்ட நல்லா பேசும்போது அவங்க முக ரூபத்தை பாருங்க. அதே கோபத்தோ அவங்களை கோபம் முட்டுக்கிற வார்த்தைகளை பேசும்போது அவங்க முகத்தை பாருங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், மாறுபாடு கூட. அப்போ ஒரு நாவு நன்மையும் செய்து தீமையும் செய்யுது. அப்ப இந்த நாவை நம்ம ஜாக்கிரதையா வச்சிருக்கணும். புரியுதுங்களா? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது நரம்பில்லாத நாக்கு மனுஷனை எப்படி வேண்டுமானாலும் மாத்திருமா. அப்போ ஒரு நாவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே தலை புரண்டு செய்கிறது. அந்த நாவை நம்ம ஜாக்கிரதையா அடக்கி பாதுகாத்து ஆண்டவருக்குள்ளாக அதை நம்ம பயன்படுத்தணும். ஆண்டவர் நன்மைக்காக தான் அதை படைச்சாரு. ஆனா நாம இன்னைக்கு அதை தீமைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ நாவை அடக்குகிறவன் தன்னுடைய எல்லா காரியத்தையும் அடக்கி ஆளுகிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளும். அப்போ உண்மையா நம்ம நாவை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா, யாரையும் கடினமாகவும் புறம் கூறுகிற வார்த்தைகளாகவும் இருதயத்தை காயப்படுத்துற வார்த்தைகளாகவும் நம்ம வாயார பேசிடவே கூடாது. சொல்றேன், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் படைக்கும் போது அவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு சமாதானம், உனக்கு நன்மை அப்படின்னு. அப்போ நம்முடைய நாவினால் உண்டாகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதத்துக்குரியதா, மற்றவர்களை மாற்றுகிறதா இருக்கணும், மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருகிறதா இருக்கணும். யாரையும் சபிச்சிடாதீங்க, யாரையும் உங்க நாவினால பழி சொல்லிடாதீங்க, யாரையும் நாவினால கஷ்டத்தையும் காயத்தையும் உண்டாக்கிடக்கூடாது. அப்ப நம்ம நாவை நம்ம ஜாக்கிரதையா ஆளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய. அதனால சோர்ந்து போகாம கர்த்தருக்கு காத்திருங்க. பாருங்க, தாவீதுக்கு யாரை பிடிக்கல அது ஆண்டவருக்கும் பிடிக்கும், ஆண்டவருக்கு யாரை பிடிக்கல அது தாவீதுக்கும் பிடிக்கும். அப்ப தாவீதும் ஆண்டவரும், அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அப்போ ஒரு இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்ததுக்கு காரணம் இது போலதான். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு எது பிடிக்கலையோ அது தாவீதுக்கு பிடிக்கல. அப்ப எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்து. இந்த முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னா கட்டாயமா நாம உயர்வான ஸ்தானத்துல வைக்கப்படும். உயர்வான இடத்துல ஆண்டவர் நம்மளை வைக்கும். ஆண்டவருக்கு பிரியமானது மாத்திரம் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாய் கடந்து போகலாம் வேத வசனத்துக்குள்ளாக. இன்னைக்கு ஆண்டவர் அடிமையோடு பேசின ஒரு வார்த்தை, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய நீங்க எல்லாம் கேட்கணும், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. கீழ்ப்படிந்தாதான் நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்கு. இந்த வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை நாம கற்றுக்கொள்ளணும். எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருக்குள் இருந்து
யாருக்கு எதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம கர்த்தருக்குள்ள இருந்து யாருக்கு எதற்கு நம்ம கீழ்ப்படியணும். நிறைய பேர் நம்ம கேட்கறோம், எதுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், எதுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் அடங்கி போகணும், எதுக்கு நான் அவங்களுக்கெல்லாம் தாழ்ந்து போகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நாம கீழ்ப்படிந்தா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தர அவர் வல்லமையானவர். இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ளாக நம்ம இருக்கிறோம்னா யாருக்கு எதற்காக நம்ம கீழ்ப்படியணும்ன்றதை நம்ம கற்றுக்கொள்ளணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படுகிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பார்ட். கீழ்ப்படிதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கட்டாயமா தேவைப்பட வேண்டிய ஒரு காரியம். அப்ப அந்த கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குன்னா கட்டாயமாய் அவன் மேல்படியை நோக்கி போகிற ஒரு கிருபையை ஆண்டவர் தருகிறார். முதல் வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது நம்ம யாருக்கு கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம அப்படியே வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம அப்படியே வாசிக்கலாமா? அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அடுத்தது படிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அடுத்தது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் தம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? வெகு அதிகமாய். முதலாவது நம்ம யாருக்கு? இப்ப உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கே நம்ம இவ்வளவு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் அதை காட்டிலும் நம்ம முதலாவது கீழ்ப்படிதல் எங்க இருக்கணுமா? தேவனுக்கு முன்பாக. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அன்றியும் நாம் நடக்கும் போது நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாக்களுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்போ நம்ம பிழைக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்ம யாருக்கு அஞ்சி நடக்கணுமா? கீழ்ப்படிந்து வாழணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த 5வது வசனத்துல சொல்றாரு, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. சில நேரத்துல ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் பொழுது ஒரு காரணம் இருக்கும். ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது சில நோக்கம் உண்டு. ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்றாருன்னா, சிட்சிக்கிறாருன்னா, நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையின் பாதையில நம்ம கொண்டு போகதான் அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முதலாவது நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நம்ம மாறணும். தேவனுக்கு முதலாவது நம்ம கீழ்ப்படிந்து அஞ்சி நடக்கிறவர்களாய் நம்ம மாறணும். அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிறார். பாருங்க, யார் மேல அன்பா இருக்கிற ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைகளை அதிகமா கண்டிக்கிறாங்கன்னா, சில பிள்ளைங்க நினைக்கிறாங்க என்னன்னா, எங்க அப்பா எப்ப பாரு என்ன திட்டிட்டே இருக்கிறார், எங்க அம்மா எப்ப பாரு என்ன திட்டிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க? அந்த பிள்ளைய ஒரு நாளும் எந்த ஒரு தீங்கான பாதையில போயிடக்கூடாது. பெற்றோர்கள் தாம் பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளாம வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல அதிகமா இருக்கு. ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லை. நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை மரணத்தை தேடி போவதற்கு காரணம் என்னன்னா, சிட்சையை ஏற்றுக்கொள்ள முடியல, கடிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ள முடியல. சில பிள்ளைகளை திட்டி பாருங்க, தப்பு பண்ணும்போது திட்டி பாருங்க,
அப்பெல்லாம் இருக்கிறவங்க எவ்வளவு, அப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல ஐயாக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அப்பெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் கோச்சிட்டு போய் ஓரமா உட்காரவே முடியாது, இன்னும் அடிதான் விழும். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னாலே ஓரமா போய் உட்காந்துக்கிறாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேன்றாங்க. காரணம் என்ன? இன்னைக்கு பிசாசானவன் பிள்ளைங்களுடைய இருதயத்தை சிறைப்பிடிக்கிறான். அப்போ நாம யார் மேல அன்பா இருக்கிறோமோ அவங்கள நாம சிட்சிக்கிறோம். அது போல ஆண்டவர் சொல்றாரு, அவன் கர்த்தர் யார் மேல எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனிதனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்களே. அப்போ ஆண்டவர் யாரை சிட்சிக்கிறாங்களோ அவர் அன்பா நேசிக்கிறார். அப்போ கர்த்தர் சிட்சிக்கும் போது சில நேரத்துல நம்ம தவறு பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு தெளிவா உணர்த்துவார். சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது நாம் ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழணும். அப்ப சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்றாருன்னா ஏதோ ஒரு நன்மையான பாதையில் ஆண்டவர் என்ன கொண்டு போக விருப்பப்படுறாரு. இப்போ ஒரு பிள்ளை அம்மா அப்பா பேச்சை கேட்கறது பிடிச்ச பிள்ளையா இருக்கு, ஒரு பிள்ளை பிடிக்காத பிள்ளையா இருக்கு. அதிகமா அந்த பிள்ளை யார் மேல அதிகமா அன்பு வச்சு கடிந்து கொள்ளுதல சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, தனக்கு பிடிச்சு தான் சொல்ற வேலையெல்லாம் செய்யற பிள்ளையதான் கடிந்து கொள்வாங்க, திட்டுவாங்க, கவலைப்படாத ஒழுக்கமா இருங்க. எதுவுமே கேட்காத பிள்ளை என்ன பண்ணுவாங்க, தண்ணி தொளிச்சு விட்டு அது மாதிரி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், அவன் கேட்க மாட்டான், இனி அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சில பெற்றோர்கள். அதுலயும் பல பெற்றோர்கள் இருக்காங்க, எப்படி இருந்தாலும் அவன் என் பிள்ளை, அவன் எப்படியாவது நல்ல ஒரு வழியில வரணும். அப்போ இந்த உலகத்தின் மனுஷன் தான் பிள்ளையை இப்படியே கடிந்து கொண்டாலும் பரலோகத்தின் தகப்பன் சொல்றாரு, அதை காட்டிலும் நீ எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் அல்லவா. எவ்வளவுதான் பெற்றோர் உன்னை கடிந்து கொண்டாலும் அந்த பெற்றோர்களுக்கு நீ பிள்ளையா இருக்கிறல்ல, அது போல நான் உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் தகப்பனா இருக்கிறேன், நீ எனக்கு எப்பவும் கீழ்ப்படிந்துள்ள வாழ்க்கையை நீ கற்றுப்பாங்க. 9வது வசனம் அழகா பேசுது பாருங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள், யாரா? நம்ம சரீரத்தின் ஆத்மாவின் தகப்பன்மார்கள் அல்ல, சரீரத்தின், இந்த சரீரத்துக்கு மாத்திரம் தான் அவங்க சொந்தக்காரர், ஆத்மாவுக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. அப்ப சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம அஞ்சு நடக்கிறல. சில பிள்ளைங்க அப்பா அம்மா அடிக்கும் போது திட்டும் போது, ஐயோ எங்க அப்பா என்ன அடிப்பாங்க, இந்த தப்பு செய்யக்கூடாது, என் அப்பா திட்டுவாங்க, இந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு உலகத்தின் தகப்பனுக்கே நம்ம பயந்து இருக்கிறோம். அதை காட்டிலும் பரலோக தகப்பனுக்கு நம்ம பயந்து வாழணும், கீழ்ப்படிந்து வாழணும். கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியம். அது நாமும் கற்றுக்கொள்ளணும், நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இப்பவே நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சுவாபத்தை நம்ம கற்றுக் கொடுக்கலன்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க கற்றுக் கொடுக்கிற ஒரு ஸ்தானத்துல போகும்போது அதை செயல்படுத்த முடியாது. இப்ப ஏன் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறோம்னா நாளைக்கு இந்த பிள்ளை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்க சூழ்நிலை வரும்போது அது ஏதுவா இருக்கும், அது உதவியா இருக்கும் என்பதற்காக தான் நாம் அதை கற்றுக் கொடுக்கிறோம். அப்ப நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளால் ஒழிய கர்த்தருடைய பாதையில வேத வசனத்துல உண்மையாய் நடக்க முடியாது. அப்போ நம்ம கர்த்தருடைய சிற்றையை எப்பவுமே அற்பமா எண்ணிடவே கூடாது. சில நேரத்தில் ஆண்டவர் கடிந்து கொள்றாரா, திட்டுறாரா, காயப்படுத்துறாரா, பேசுறாரா, ஆண்டவர் ஏதோ என்ன நல்ல நோக்கத்திற்காக என்ன பயன்படுத்துவதற்காக தான். நிறைய பேர் அப்படிதான், நிறைய பேர் ஊழியக்காரங்க பேசும்போது இந்த ஊழியக்காரர் என்ன கரை வச்சு பேசுறாரு, இந்த ஊழியக்காரர் என்ன டார்கெட் பண்றாரு. உண்மையை சொல்ற நிறைய சபைகளில் அது நடக்குது. இந்த ஊழியக்காரர் எனக்கு டார்கெட் பண்ணி என்ன மாத்திரம் ஒரு அம்மா அப்படிதான் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு சர்ச்சை போகவே பிடிக்கல பாஸ்டர், எப்ப பாரு அந்த பாஸ்டர் என்னையே பார்த்து திட்டுறாரு, அதுவும் நான் வரும்போதுதான் மைக்க சவுண்ட் அதிகமா வைக்கிறார், நான் உள்ள வரும்போது மாத்திரம் அந்த டாபிக் எப்படிதான் வரனே தெரியல பாஸ்டர், எனக்கு சர்ச்சைக்கே போக பிடிக்கல. நான் சொன்னேன், இன்னைக்கு நீ கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளலைன்னா நாளைக்கு உன் பிள்ளைகளை நீ கடினமா பேச முடியாது, உன் பிள்ளைகளை நல்வழியில நடத்த முடியாது. உண்மையா இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில முள்ளும் இருக்கும், வலியும் இருக்கும், வலி இல்லாத வாழ்க்கை இருக்கும், நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். இது இரண்டுமே கலந்ததுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில யார் இணைஞ்சி நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். புரியுதுங்களா? எப்பவும் பாஸ்டர் திட்டிட்டே இருக்கிறாருன்னா பாஸ்டருக்கு நீங்க உங்களை திட்டுறதுனாலயோ உங்களை கடிந்து கொள்ள அவருக்கு லாபம் கிடையாது. எப்படியாவது நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்றதுதான் அவருடைய நோக்கம். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போனாலும் போகட்டும் அவருக்கு லாபமா நஷ்டமா அல்ல, அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் நீ போயே ஆகணும்ன்ற ஒரு உணர்வு ஒரு பாஸ்டருக்கு இருக்குன்னா
அவர் கடிந்து கொள்ளும் போது கேட்பது நல்லது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் ஐயாலாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஐயா சாம்சன் ஐயாவை பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சபையிலேயே அப்படியே திட்டுவார், கூட யாருமே பேச முடியாது, அப்படி திட்டுவார். கடினமான உபதேசம், யாரு கட்டியும் பூசி மொழிவி அதெல்லாம் போகவே மாட்டாரு. சத்தியத்தை திறந்துட்டாருன்னா, வேதத்தை திறந்துட்டாருன்னா அடிதடிதான், வார்த்தையிலே விடும், வார்த்தையிலே விடும், ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. கடினமான உபதேசம். நீங்க அந்த கடினமான உபதேசம் கேட்ட பல பேர் என்னோட சேர்த்து ஊழியக்காரங்களா நிக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். அந்த கடினமான உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு இது நன்மைக்குத்தான் என்று புரிந்து கொண்டவர்கள் இன்னைக்கு ஊழியக்காரரா நிக்கிறோம். அதை புரிந்து கொள்ளாத நிராகரித்தவர்கள் அந்த ஸ்தானத்தை இழந்து போனாங்க. புரியுதுங்களா? அவர் ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு சொல்லுவாரு, உன்னை திட்டுறதுனால எனக்கு லாபம் இல்ல, எப்படியாவது நீ பரலோகத்துக்கு போயிடும். அப்போ ஒரு கடிந்து கொள்ளுகிற வார்த்தை நல்லது. அந்த எந்த பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அது நல்வழியில் நடத்தப்படுகிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம நல்வழியில நடத்தப்பட வேண்டும் என்றால் கடிந்து கொள்ளுகிற சில வார்த்தைகள் நமக்கு வேணும். நல்ல பாதையில் நடத்துகிற வார்த்தைகள் வேண்டும். அப்போ உலகத்தின் மனிதனுக்கே, தகப்பன்மாருக்கே நம்ம இவ்வளவு பயந்து இருக்கிறோம்னா அதை காட்டிலும் பரலோக தகப்பனுக்கு நம்ம பயந்து இருக்கிறது நிச்சயம் அல்லவா? அழகான ஒரு வார்த்தை. அவர்களுக்கு நாம் அஞ்சி நடத்திருக்கிற நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாக்களுக்கு வெகு அதிகமாய் நடக்க வேண்டும் அல்லவா? நம்ம வெகு அதிகமா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருடைய வார்த்தையின் வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு அர்த்தமும் நம்ம சரியான பாதையில நடத்துறதுக்கு தான். ஒரு வார்த்தை கூட நம்ம நரகத்தின் பாதையில நடத்துறதுக்காக இல்லை. புரியுதாப்பா? புரியுதா? ஆண்டவருடைய வார்த்தை நம்மள நரகத்தின் பாதையில் நடத்துறதுக்கு இல்ல, ஜீவ பாதையில் கொண்டு போவதற்காக. அப்ப நம்ம இந்த சத்தியத்தை உண்மையா ஆழ்ந்து படிக்கணும், ஆராய்ந்து படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லுதுன்றதை புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் பல அர்த்தங்களை கொண்டு வருகிறது. அப்போ நம்ம தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்னா நாம நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோமே தவிர ஒரு நாளும் தவறி போகவே மாட்டோம். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. அதுல 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். சில தகப்பன்மார்கள் எவ்வளவு நாள் சிட்சிப்பாங்க ஒரு பிள்ளைய? இந்த வேதம் அழகா பாருங்க. நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ, எதெல்லாம் நம்ம பண்றோமோ அது அப்படியே இந்த வேதம் முன்னமாகவே பேசி எழுதி வைத்து வேதம் சொல்லுது. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் மாத்திரம்தான். இந்த பிள்ளைங்க தனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை கொஞ்ச காலம் மாத்திரம்தான் சரீரத்தின் தகப்பன்மார்கள் தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த தகப்பன்மார்கள் ஜீவனோடு உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் ஒரு அளவுக்கு வளர்ற வரைக்கும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என் ஸ்டேஜ்ல எல்லாம் இப்போ நம்ம எல்லாம் திருமணம் ஆகிட்டோம். ஒரு ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைய நம்ம அதிகமா அட்வைஸ் பண்ண முடியுமா? இந்த வயசுல அட்வைஸ் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமா வளர்ந்துட்டாங்கன்னா அட்வைஸ் பண்ண என்ன சொல்லுவாங்க? உனக்கு வேலை வெட்டியே இல்லையா? எப்ப பாரு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிற கேட்பாங்களா இல்லையா? இந்த வயசுல சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே அந்த பிள்ளைங்க பயந்து சரிமா என் பிள்ளை இப்போ அறிவு சொல்றேன் திட்டுறான் அப்படின்னா சரி தலையாட்டிக்கிறான். இன்னும் கொஞ்சம் வயசானா அவன் எனக்கு அந்த வார்த்தையை ரிட்டர்ன் பண்ணுவான். உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையா போங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்க அப்பாவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்னால பயப்பட முடிஞ்சது. ஆனா பயம் இந்த நாள் வரைக்கும் தான் இருந்தது. அதை திருமணம் ஆகி பிள்ளை பிறகு பயம் இருந்துச்சு. ஆனா அந்த பேசுற வார்த்தைகள் சில நாட்கள் எனக்கு இல்லை. ஏன்னா நான் சிறு வயசுல இருந்தேன், ஒரு நாட்கள் வரைக்கும் என்னால அதை கேட்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது சில நேரத்துல எங்க அப்பா உட்கார்ந்துருக்கும் போதே பாருமா எப்ப பாரு இதே சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தைகளை நான் ரிட்டர்ன் பண்ற ஒரு சூழ்நிலை ஒரு காலம் வந்துச்சு.
அப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அப்போ சொன்ன உடனே எங்க அப்பா சொன்னார் ஒரு வார்த்தை, பத்தியா அப்பெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டான், இன்னைக்கு பத்தியா ஒரு வார்த்தை சொன்ன உடனே பேசுறான். அவன் எப்படின்னா போட்டோம், நான் இனிமேல் ஏன் சொல்லப்ப. ஒரு காலகட்டம் வரைக்கும் அது சொல்ல முடிஞ்சது, அதுக்கப்புறம் அவரால் சொல்ல முடியல. ஆனால் இந்த பரலோக தகப்பனும் அவர் சொல்றாரு, இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக, ஆமா அவருடைய பரிசுத்தத்துக்கு, அவருடைய பரலோக ராஜ்யத்துல நம்ம பங்குள்ளராய் மாறுகிற வரைக்கும், அப்படின்னா இந்த உலகம் முடிவு வரையந்தும், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அவருடைய சிட்சை மாறாது. அவருடைய சித்தத்தினுடைய, அவருக்கு நீ பங்காளராய், அவருடைய பிள்ளையாய் பரலோக ராஜ்யத்துல அவர் பக்கத்துல நீ அமருகிற வரைக்கும் அவர் கடிந்து கொள்ளுதல், சிட்சிக்கிறது மாறாது. வேதம் சொல்லுது, இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே, நம்முடைய பிரயோஜனம். அப்ப இதுல புரியுதா, கர்த்தருடைய சிட்சை பிரயோஜனமானது. கர்த்தருடைய அந்த கடிந்து கொள்ளுதல் பிரயோஜனமானது. வேதத்தை திறக்கும் போது சில நேரத்துல ஆண்டவர் படிக்கும் போது டக்கு டக்குன்னு வார்த்தையில பயங்கரமா நம்மளை கொள்ளுவார். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அது போல வார்த்தை வந்துச்சுன்னா, ஒரு சில காலகட்டங்கள்ல ஒரு நாள் நான் மருத்துவமனையில ரொம்ப சிக்காகி அட்மிட் ஆயிட்டேன். ஒரு நாள்ல அட்மிட் ஆன பிறகு என் சரீரத்தெல்லாம் செக் பண்ணி எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனா ஜுரம் நிக்கவே இல்லை, ஜுரம் நிக்கல, சரியான ஃபீவர். அப்ப எனக்கு திருமணம் ஆகல, ஒரு ஊழியத்துல அப்பதான் நான் என்ட்ரி ஆக போறேன். அப்போ சரியான ஜுரம், என்னால் நிக்க முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரேன். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாங்க, அந்த பாஸ்டர் ஊழியத்தில் தான் நான் இணைய போறேன். அவர் ஜெபிக்கும் போது, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் தான் சர்டிபிகேட்ல இது ரிப்போர்ட்ல இருக்கு, பின்ன ஏன் உனக்கு ஜுரம் வந்தது, எதுக்கு, என்னாச்சு, எதனா பயந்தியா அப்படின்னு சொல்லும் போது, அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. ஜனவரி 1ஆம் தேதி நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், அப்போ இந்த வேதத்தை நான் வேதமா படிக்க மாட்டேன், குறி சொல்ற புத்தகமா தான் படிப்பேன். அப்பெல்லாம் இப்படி திறந்து பார்த்தனா எதுல அந்த வசனம் என்ன இருக்குதோ அதை பார்த்து படிப்பேன். நான் அப்படிதான் ஒரு டைம் என்ன பண்ண, ஆண்டவருக்குள்ள வரும்போது இந்த வேதத்தை திறக்கும் போது இப்படி படிக்கும் போது என்ன வார்த்தை போட்டிருந்தது, இன்றைக்கு அதாவது என்னன்னா, இப்போ அது ஒரு வார்த்தை ரொம்ப கடினமா போட்டிருந்தது, எனக்கு பிரியமில்லாமல் இருந்தபடினாலே நீ இன்றைக்கு மரணத்தின் வாசலில் நிற்ப, மரணத்தை தழுவுவ அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு சரியா ஞாபகம் வரல. அது படித்த உடனே அவ்வளவுதான், அதுல பயம் எனக்கு உண்டான உடனே அதுல இருந்து எனக்கு உடம்பு பயங்கரமான ஜுரம். அந்த வார்த்தை யோசித்து உடனே நான் அன்னிலிருந்து பைபிளை திறக்கிறதே விட்டுட்டேன். பாருங்க, நமக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் ஒரு வார்த்தை வந்த உடனே நாம் அந்த சாப்டர்ல இருந்து வெளியே வந்துடுறோம், இல்ல வேதத்தையே திறக்க மறக்கிறோம். அப்போ ஒரு கடிந்து கொள்ளுதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு பிரிக்குது. ஆனா அது நல்லது என்று என்னைக்கு புரியுதோ அப்பதான் அந்த வேதம் அவனுக்குள்ள அதிகமா பேச ஆரம்பிக்குது. நான் அந்த கடினமான அந்த உபதேசம், அந்த வார்த்தையை கேட்ட உடனே வேதத்தை திறக்கிறதே விட்டுட்டேன். அப்பதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, சில நேரத்துல ஆண்டவர் உன் கூட பேசுறாருன்னா அது எதற்கு பேசுறாருன்றத நீ முழுமையா அந்த வார்த்தையை படி. 2 வார்த்தை படிச்சு அந்த வார்த்தையை எடுத்துட்டு நீ அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாத. அந்த வார்த்தை நிமித்தமா ஆண்டவர் உனக்கு என்ன சொல்ல வராரு, ஆண்டவருடைய அந்த வார்த்தையை எனக்கு பாஸ்டர் ஒரு வாட்டி சொல்லும் போது சொன்னாரு, ஆண்டவர் எப்பவுமே உன்னை காப்பாற்ற நினைப்பாரே தவிர உன்னை அக்கினியில சுட்டரிக்கணும்னு அவருடைய விருப்பம் வரவே வர. அப்போ கர்த்தருடைய சிட்சை நம்மை பிரயோஜனத்திற்காகவே தவிர அற்பமானதற்கு அல்ல. புரியுதுங்களா? அதை அடிச்சு விட்டுருணுமா? சரிங்களா? பிரயோஜனமானதற்கு உரியதை தவிர வேற எதற்காகவும் இல்லை. அப்போ நாம கர்த்தருடைய சிட்சை அற்பமாக நினைக்கவே கூடாது. அடுத்தது படிங்களா, அந்த 12வது 11வது வசனம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். புரியுதுங்களா? கர்த்தருக்குள்ள நாம் அந்த வார்த்தையில பழகணும். அப்ப நமக்கு கடினமா இருக்குமா, முள்ளு போல குத்தும். ஆனா அதே வார்த்தை எப்போ பழகினவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை கொடுக்குமா. அப்ப நமக்கு சமாதானத்தின் பலன் வர வேண்டும் என்றால் நாம
கர்த்தருடைய சிட்சைக்கு கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு ஆமென். அல்லேலூயா. 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 சில போதகர்கள் பாஸ்டர் பேசும்போது திட்டும்போது வார்த்தையில இந்த வேத வசனத்தின் மூலமாய் பேசும்போது அது நன்மையான காரியமாய் நம்ம எடுத்து அதிலிருந்து விலகி அதிலிருந்து விடுபடணுமே தவிர அதை குற்றப்படுத்தி வாழக்கூடாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சபையை விட்டு பிரிந்து போவதற்கு காரணம் இந்த பாஸ்டர் எப்படி பேசிட்டார், இந்த பாஸ்டர் பேசுறதுனால பாஸ்டருக்கு லாபம் இல்லை. எப்படியாவது பிரோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நீ வாழணும், பிரோஜனம் உள்ள ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு நீ போக வேண்டும் என்பதற்காக தான் அநேக பாஸ்டர்கள் இந்த வேதத்தின் வார்த்தையின் மூலம் அவனை கடிந்து கொள்ளுகிறாங்களே தவிர இதனால அவருக்கு ஒரு லாபம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப நம்ம சிற்றியை கேட்கும் போது அது அற்பமா எண்ணி போயிடவே கூடாது. அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும் பொழுது நம்ம பிரயோஜனத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது இசகி போகாமல் சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நம்முடைய பாதங்கள் செவ்வையாய் மாற வேண்டும் என்றால் நம்ம நடக்கிற பாதை போகிற இடம் நேர்த்தியா இருக்கணும்னா நம்ம சில நேரத்துல சிற்சியை ஏற்றுக்கொள்வது அவசியம். அல்லேலூயா. சில நேரத்துல பாஸ்டர்கள் வார்த்தைகளை நிறைய சொல்லுவாங்க தான், அது எது நமக்கு பிரயோஜனமோ அதை எடுத்துக்கொண்டு வாழ்வது நல்லது. அல்லேலூயா. புரியுதுங்களா? இன்னைக்கு சபைகள் உடைந்து போவதற்கு காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள அநேக பேருக்கு இருதயம் இல்லை. பாஸ்டர் பேசிட்டாரு, பாஸ்டர் திட்டாரு, பாஸ்டர் காயப்படுத்துறாரு, பாஸ்டர் என்னையே கரை வச்சு பேசுறாரு. பாஸ்டருக்கு லாபம் இல்லை. எப்படியாவது இந்த ஆத்மா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இந்த ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு போய் விடணும். புரியுதுங்களா? அப்ப நாம கர்த்தருடைய சுற்றி அற்பமா என்னாம அவருக்கு கீழ்ப்படிந்து பேசுகிறது யாரோ ஒரு மனிதன் அல்ல, ஆவியானவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்றால் நம்ம வாழ்க்கை பரலோகத்துக்கு ஏற்ற வாழ்க்கையா இருக்குமே தவிர நரகத்துக்கு ஏற்ற வாழ்க்கையா இராதபடி கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை. இரண்டாவது அதுல யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம முதலாவது யாருக்கு கீழ்ப்படியணுமா? தேவனுக்கு கீழ்ப்படியணும். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். இன்னைக்கு நாம ஆப்போசிட்டா இருக்கிறோம். எதெல்லாம் அற்ப காரியமோ, எதெல்லாம் மனுஷன் அவன் சிந்தையில் இருந்து சொல்லுகிறானோ அதையெல்லாம் கேட்டு இன்னைக்கு கீழ்ப்படிந்து வாழறோம். வேத வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழல. இந்த வேதம் சொல்லுது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நாம எதற்கு எதிர்த்து நிக்கிறோம், எதற்கு கீழ்ப்படின்ற ஒரு சுவாபம் இன்னிய வரைக்கும் நம்ம வளர்த்து கொள்ளல. புரியுதுங்களா? யாராவது இங்க போவாத, இந்த இடத்துல போய் நிக்காத, இத பார்க்காத, 4 எலுமிச்சை பழம் அந்த ரோட்ல இருந்தா போதும், அதை தாண்டிட்டா வீட்டுல சொல்லுவாங்க பாரு, தாண்டிட்டான் தாண்டிட்டான் தாண்டிட்டான். அதையே அவன் பாதி வாழ்க்கை பலவீனமா போகிறது. நாம வேத வாளை கையில ஏந்தணும்னா அந்த வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்து வாழணுமே தவிர உலக காரியத்திற்கு நம்ம ஈடுபடுத்தவே கூடாது. நாம இன்னைக்கு பிசாசுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிக்கிறோம். இதெல்லாம் அப்படியெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்றது? நான் இதற்கு தான் கீழ்ப்படிவேன், அது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்ப நம்ம கீழ்ப்படிகிறது தேவனுக்கு முன்பாக இருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடணும்னா அவனுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். அவனுக்கு ஒரு ஆளாவே நம்ம மதிக்கவே கூடாது. அவனுக்கு முன்பாக நம்ம எதிர்த்து நிக்கிற தேவ பிள்ளைகளா நம்ம இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். அல்லேலூயா. இரண்டாவது, அவரது கற்பனைகளுக்கு நாம கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 12:12 வாசிங்க. என் மகனே, என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக.
இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்புக்கு உடலுக்கு இளைப்பு. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது ஒவ்வொரு மனுஷனுடைய கடமை. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது ஒவ்வொரு மனுஷன் மேல் விழுந்த கடமை. இன்னைக்கு நாம அது ஒரு கடமையா தான் செய்ய வேண்டுமே தவிர ஏனோ தோணவென்று செய்ய. வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாற்று, முக்கியமான ஒரு செயல், முக்கியமான ஒரு பங்கு. அந்த பங்குல வாழ்கிற நாம அது ஒரு கடமையாகவே நம்ம செய்யணும். அந்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, சாலமோன் சொல்றாரு அழகான ஒரு வார்த்தை, என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக. எது? வேத வார்த்தைகளை நீ கடைபிடிப்பாய் என்றால் உனக்கு புத்தியை கர்த்தர் கொடுக்க வல்லமை. புத்தி அடைவாயாக. அநேக புத்தகங்கள் உண்டு பண்ணுவதற்கு முடிவு இல்லை. அதிக படிப்பு. எல்லா புஸ்தகங்களையும் படித்தாலும் வேத கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் நிறைய புஸ்தகங்களை படிப்பாங்க. அவங்களை கேட்டு பாருங்க. நான் எனக்கு பழக்கம், எனக்கு சுவாபம் புக்ஸ் படிக்கணும். ஒரு நாள் கூட நியூஸ் பேப்பர் படிக்காம என்னால் இருக்க முடியாது. ஒரு நாள் கூட புத்தகங்களை படிக்காம என்னால் இருக்க முடியாது. ஒரு நாள் கூட இதை படிச்சுதான் என்னால தூங்க முடியும், சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுகிற அநேக மனிதர்களை நான் பார்க்கிறோம். நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், எவ்வளவு புத்தகங்களையும் எவ்வளவு பத்திரிகைகளையும் எவ்வளவு படிப்பு புத்தகங்களையும் நீ படித்தாலும் இந்த வேதம் சொல்லுது, அது எதுவுமே உன் வாழ்க்கையில பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போக வேண்டும் என்றால் தேவ கட்டளைகளை மாற்றணும். நீ அதிகமாய் கடைபிடிப்பாய் என்றால் அது பரலோக ராஜ்யத்திற்கு உன்னை வழிகாட்டும். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. உலக படிப்பு, உலக வார்த்தை, உலக செயல் நம்ம சரீரத்துக்கு இளைப்பை உண்டாக்குமே தவிர ஆரோக்கியத்தை உண்டாக்காது. நிறைய பேர் படிச்சவங்க, அநேக வேதத்தை படிச்சவங்களுக்கும் உலக புக்குங்களை படிச்சவங்களையும் வித்தியாசத்தை பாருங்க. அவங்க படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க சிந்தையெல்லாம் பாருங்க வேற மாதிரி சிந்திச்சுட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு நான் பார்த்தேன், நல்லா இங்கிலீஷ் பேசுவார், நல்லா இங்கிலீஷ் பேசுவார். அவர் என்னன்னா படிப்பு பயங்கரமான படிப்பு. அவர் படித்ததுனால புத்தி பேதலிச்சு ஆகி அவர் தன்னுடைய சுவாபத்தையும் மறந்துட்டார். நான் என்ன செய்யறேன் அப்படின்றதையும் மறந்துட்டேன். எதுக்கு காரணம்? என்ன காரணம்னா பல காரியங்களை சிந்தையில போட்டு இது இப்படி இது இப்படி இது இப்படி இது புரட்டிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மறந்து போய் அவ சுவாபத்தையும் மாறிட்டார். சுவாபமே மாறி போச்சு. ஆனா நல்ல படிப்பாளி. அப்போ உலக படிப்பு நம்ம வாழ்க்கையில நம்ம சரீரத்துக்கு ஏதோ ஒரு இழைப்பை கொண்டு வருது இல்லை. ஆனால் வேதமோ சொல்லுகிறது, இது உன் சரீரத்திற்கு ஆரோக்கியம். அழகான, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை தான் அது. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, காலையில இருந்து எனக்கு நியூஸ் பேப்பர் படிச்சாதான், அம்மா இப்படி வந்துருங்க, நியூஸ் பேப்பர் படிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும், காபி குடிப்பேன், அதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்றதை விட காலையில இருந்து அந்த வேதத்தை திறந்த ஆண்டவரோடு பேசுறதுதான் எனக்கு நல்லது. நாம அந்த புரிதலுக்குள்ள வரமோ அப்பதான் நம்ம சரீரம் ஆரோக்கியமாய் மாறும். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? நம்ம சரீரம் ஆரோக்கியமாய் மாற வேண்டும் என்றால் நாம வேதத்தை அதிகமா திறந்து படிக்கணும். எத்தனை பேர் காலையில எழுந்து வேதத்தை படிக்கிறீங்க? எத்தனை பேர் காலையில எழுந்து வேத வசனத்துல ஒரு நாளாச்சும் நம்ம ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம்? ஒரு நாளாச்சும் நீங்க வேதத்தை திறந்து இந்த வேதம் என் கூட பேசிச்சு, என் கூட பேசின வேதம் மத்தவங்களோடையும் பேசணும்ன்ற சுவாபம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? எனக்கு டைம் இல்லை பாஸ்டர், படிக்கிறதுக்கும் டைம் இல்லை, அதை எடுத்து அநேகருக்கு அனுப்புவதற்கும் எனக்கு டைம் இல்லை. ஒரு சிஸ்டர் அனுப்புவாங்க, தந்தானே துதிப்போமே பாட்டு இருக்கும், அடுத்த சாப்டர் அதிலே அப்படியே அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே அந்த ஸ்டேட்டஸ்ல ஓடிட்டே இருந்து அடுத்தது வரும். அது ஒரு சினிமா, உன்னை விட உலகத்தில் சிறந்தது எதுவும் இல்லைன்னு ஒரு பாட்டு வரும். அடுத்தது பார்த்தா செல்ஃபி ஒரு போட்டோ அதே ஸ்டேட்டஸ்ல. அந்த செல்ஃபி எப்படி இருக்கு? முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு இப்படியா, இது எதுக்கு வைக்கிறோன்னே தெரியல.
ஆனா வேதத்தை வசனத்தை அநேக பேருக்கு சொல்ல நமக்கு நேரம் இல்ல. ஆனா நிறைய அற்ப காரியத்தை மாத்திரம் நம்ம செய்யறோமே. என்னால என் வார்த்தை, நான் படிச்ச இந்த வார்த்தை அநேகரை தொடணும்ன்ற ஒரு சிந்தனை, ஆத்துமா பாரம் அநேகருக்கு இன்னைக்கு இல்லை. ஆனா இதுதான் வாழ்க்கை நான் சொல்லல, இதுவும் ஒரு பாற்றா நீ வச்சுக்கணும் வாழ்க்கையில. உன்னால சத்தியத்தை போச்சு, உன்னால போய் வெளியே சொல்ல முடியாவிட்டாலும் நீ படித்த வார்த்தை அநேகருக்கு கடந்து போகணும். ஒரு அம்மா போன் பண்ணாங்க, ஐயா நீங்க காலையில வேத வசனத்தை வச்சுங்க, நான் பெருமைக்காக சொல்லல, வேத வசனத்தை வச்சுங்க, நான் காலையில நேற்று நைட்டு எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை, நான் இந்த வாரத்தோட என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும், எல்லாமே சரி செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு என் காசெல்லாம் வந்து எடுத்துட்டேன். எல்லாமே எடுத்து என் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். அப்புறமா நான் காலையில் எழுந்தேன், திருப்பி மறுபடியும் பேங்க்ல இருக்கிற காசுல எடுக்கணும், அதே போல வந்து என்னுடைய எல்லா ப்ரூஃபும் வந்து மாற்றி எல்லாமே சரி செஞ்சுட்டு போய் எதுவுமே குறை வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே இது பண்ணேன். என் வாழவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு காலையில் நான் எழுந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடந்து போகலான்னு பார்த்தா ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சுங்கய்யா. அப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ அந்த வார்த்தையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை அவ்வளோ ஆழமாக என்னை தொட்டுச்சியா. அப்போ நான் முடிவு எடுத்தேன், நான் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேனே தவிர அவரை விட்டு பிரிந்து என் ஆத்மாவை நஷ்டப்படுத்த மாட்டேன். அன்னைக்கு நான் தீர்மானம் பண்ணையா, இன்னி வரைக்கும் கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்க அனுப்பும்போது அந்த வார்த்தையை படிப்பேன். அவ்வளோ மனசுக்கு ஆறுதலா இருக்கும். நான் எனக்கு அனுப்புனதை நான் இன்னொருத்தருக்கு அனுப்புவேன். இப்போ நம்ம இருதயம் ஆறுதலா சந்தோஷம் அடையல இல்லையா? எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு காரியத்தை பேசுற நாம ஆண்டவருடைய வார்த்தையை பேச மறந்து போகிற அநேக இருதயங்கள் உண்டு. செல்ஃபி எடுக்கிறோம், போட்டோ வைக்கிறோம், குரூப் போட்டோ எல்லாத்தையும் வைக்கிற உன்னுடைய இருதயம் ஏன் வேத வசனத்தை வைக்க மனசு வரல? இத சொன்னா பாஸ்டர் இப்படிதான் பேசுறாரு அப்படின்றாங்க. இது நல்வழியில நடத்துகிற காரியமே தவிர தீமையானதால. இது யாருன்னா தீமைன்னு சொல்லுங்கம்மா, வேத வசனத்தை வைங்கம்மா. உங்க முகத்தை அழகா வச்சு யாரு பார்த்து என்ன பண்ண போற? உங்க முகத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன லாபமா நஷ்டமா? இது நடந்துச்சுங்க. இது போல ஸ்டேட்டஸ்ல போட்டு எடுத்து பேஸ்புக்ல போட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டான். தலையை மட்டும் கட்படி எடுத்து போய் ஆபாச படத்தோட இணைச்சிட்டான். அந்த குடும்பமே நஷ்டமா அப்படியே நாண்டு கொண்டு செத்து போனாங்க. ஏன் பாவத்தை சாவ தேடி நம்மளே போய் உட்காரணும்? பாவத்தை தேடியே நம்ம போய் உட்காரணும். நம்ம போடுறதுனால என்ன லாபம்? அதனால எதனா பிரயோஜனம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேத வசனம் போட்டாலும் 4 பேர் படிச்சு ஒரு ஆத்மா காப்பாற்றப்படும். உண்மையா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சாக போகிற ஒரு ஆத்மா இன்றைய வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. தூக்குல தொங்க போன ஆத்மா இன்றைய வரைக்கும் ஜீவனோடு இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. வார்த்தைக்கு வார்த்தை, ஐயா சோதனையா நல்லா இருக்கிறீங்களா? உண்மையா கர்த்தருடைய வார்த்தை உங்க மூலமா பேசுறதுனால இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஒரு ஆத்மா காப்பாற்றப்பட்டுச்சு, ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிருக்கோம். இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு அந்த ஜீவனை வாழ வச்சுட்டு இருக்கியா? அது சந்தோஷமா? நீ செல்ஃபி எடுத்து போடுறது சந்தோஷமா? நீ லிப்டிக் வைக்கிற, மேக்கப் போடுற, தலையை விரிச்சு போடுற, கரெக்ட். இது எல்லாம் உன்னோட வச்சுக்கணும், மற்றவங்களுக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த முகங்கள் ஆண்டவருடைய சாயம். மற்றவன் பார்த்து உன்னை வந்து அழகு அப்படின்னு சொல்றதுக்கு கட்டண புருஷனைய தவிர, பிள்ளைகளுக்கு தவிர, உன் குடும்பத்தை தவிர உன் முகத்தின் அழகு வெளியே தெரியணும்னு அவசியம் கிடையாது. சின்ன பிள்ளைக்கு நான் பாக்குறேன், அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த பிள்ளைக்கு இப்பவே ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அப்படி தெரியுமா? இவ்வளவு ட்ரெஸ் அழகா பண்ணி போட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு கட்டிங். அதை பார்த்து நீ என்ன பண்ண போற? இன்னைக்கே பிள்ளைக்கு தான் வாழ்க்கையின் அளவு எதுன்னு சொல்லி கொடுக்கிற பெற்றோர்கள் அநேக பேர். நான் உண்மையா போய் நின்று உடனே அந்த பாட்டியை பார்த்து கேட்டேன், அம்மா நீங்க எத்தனை வயசுமா உங்களுக்கு? எத்தனை வருஷம் ஓடுது? 72 வயசு வரைக்கும் வாழ்ந்து நன்மையானது ஒண்ணு கூட நீங்க கற்றுக் கொடுக்கல. ஏன்பா அப்படி சொல்றேன்? இது உங்க பேத்தி தானே. இந்த பேத்திக்கு இன்னைக்கே இந்த வாழ்க்கையின் அடையாளத்தை நீங்க சொல்லி தந்தீங்கன்னா நாளைக்கு சமுதாயத்துல இந்த பிள்ளை போய் நல்லா வாழ முடியும். நான் சரீரத்தை காட்டுகிற அளவை இன்னைக்கும் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் வேணாதான் சொன்னப்பா, அதுதான் அடங்கல. ஒண்ணு செத்து போகாது. இன்னைக்கு கண்டிப்பு இல்லையா நாளைக்கு, இன்னைக்கு கண்டிப்பு இல்லைன்னா நாளைக்கு அந்த பிள்ளை எந்த வழியில போகும்?
ஒழுக்கமில்லாத ட்ரெஸ், ஒழுக்கமில்லாத பார்வை, ஒழுக்கமில்லாத பேச்சு, கீழ்ப்படிய தேவனுக்கு பயந்த ஒரு வழியில கீழ்ப்படியாதவர்கள், உண்மையா சொல்றேன், தேவனுடைய அடையாளத்தை தரிக்கவே முடியாது. அம்மா நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னா இது நீதியா? இல்லையா? வேணவே வேணாம், நீ ஒண்ணுமே பண்ண, இருக்கிற பழைய ட்ரெஸ் போட்டு போ சொல்லி பாருங்க. ஆசைப்பட்டாங்க, என்ன பண்றது? நாம தான் வழி வாசல். வேதம் சொல்லுது, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா, அழகான வார்த்தை, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையம். அப்ப அவருடைய கற்பனைகளையும் அவர் வார்த்தைகளுக்கு நம்ம பயந்து வாழ்வோம்னா அது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை. பொம்பளை பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும், ஆம்பளை பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும். தவறு பண்ணா அடிக்கணும், கண்டிப்பும் தண்டிப்பும் பிள்ளைகளுக்கு அவசியம் ஐயா. அது இல்லையானா நரகத்தின் பாதையில பிள்ளைகளை நம்ம போறோம்னா நாம தான் அந்த பிள்ளைகளை நரகத்துக்கு கொண்டு போகிறோம்னு அர்த்தம். உண்மையா சொல்றேன், நாம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ பயம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு மலை மேல போய் நீ செல்ஃபி எடுத்து போடுற, செல்ஃபி எடுத்தவன் ஜீவனோட திரும்பி வீட்டுக்கு வரல. பயங்கரமான ஒரு காட்டாறு, தண்ணி அருவி ஊத்துது, அங்க போய் கையை விரிச்சுட்டு நிக்க காட்டி அவன் அடிச்சான், நின்னவன் காண ஐயா. தண்ணிக்குள்ள போய் தேடுறாங்க, ஜீவனோடு எடுத்துட்டு வர முடியல, பார்த்தா அந்த முதக்கிட்டு இருக்கிறான். தேவையா? அந்த செல்ஃபினால உனக்கு என்ன கிடைக்கும்? சரி ஓகே, அன்னைக்கு லைக் போடுறாங்க, அந்த லைக்ல எவ்வளவு ஒரு 2 ரூபாய் வருமா? யூடியூப் காரன் கொடுக்கறான்னு சொல்லி நீ பல காரியத்தை செய், அதை வாங்கி சாப்பிட ஜீவனோடு நீ இல்லையே. கடவுளுடைய பயம் இல்லை, அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நம்ம பயந்து வாழ்கிற சுவாபம் யாருக்குமே இல்லை. இன்னைக்கு பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. தேவ பயமற்ற வாழ்க்கை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா உண்மையா சொல்றேன், அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்கு போகாது. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து எந்த மனிதன் நடக்கிறானோ அவன் குடும்பமும் அவன் வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் அவர் வல்லமையானவர். ஹல்லேலூயா. மூன்றாவதாக திருவசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழணுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாமா? பக்கம் 200. தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். போதும். இந்த வேதம் சொல்லுகிறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர், முக்கியமான ஒரு வார்த்தை. இது எந்த வார்த்தைனா குடும்பத்திற்கும் கணவன் மனைவிக்கும் ஏற்ற ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தேவ பயத்தோடு கணவன் மனைவி கணவனுக்கும் கீழ்ப்படிந்து வாழணுமா? தேவ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமா, இந்த வார்த்தை எதுக்காக சொல்லப்படுதுன்னா அந்த திருவசனம் வேத வார்த்தை பைபிள் அதுதான் உண்மையா சொல்லுது. இந்த பைபிள் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணுமா? நான் ஏன் கீழ்ப்படியும்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்னன்னா, மனைவி புருஷனுக்கும் புருஷன் மனைவி மேலையும் அன்பு காட்டாததுனால கீழ்ப்படியாததுனால இன்னைக்கு குடும்பங்கள் விவாகரத்து நடைபெறுகிறது. புரியுதுங்களா? இன்னைக்கு திருமணம் ஆகி போற பிள்ளைங்களுக்கு சகிப்பு தன்மை இல்லை. அந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நம்ம தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்த நாட்கள் கொஞ்சம் முன்னாடி நாட்கள்லாம் பார்த்தோன்னா கணவன் வராருனாவே மனைவிகள் வந்து அந்த துணி எடுத்து முகத்தை அந்த முக்காடு முதுகு மேல போட்டுக்குவாங்க. கொஞ்ச காலம் போச்சு, அந்த முந்தாணி வந்து கீழே தொங்க இடுப்புல சொருவி இருந்தாங்க. கொஞ்ச காலம் போச்சு, அந்த முந்தாணி பப்பர பேனு வெளியே தொங்க விட்டாங்க. இப்படி வாழ்ந்த நாட்கள் போகி இன்னைக்கு கணவனுடைய பேண்டை எடுத்து மனைவி போட்டுட்டு வெளியே போகிற காலங்கள் வந்துருச்சு. அப்போ சாமின்னு சொன்னாங்க, ஐயான்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை இன்னைக்கு டேன்னு சொல்ற அளவுக்கு காலங்கள் மாறிடுச்சு. பாருங்க,
தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று யார் சொல்றதா? இங்க நிக்கிற பாஸ்டர் நான் சொல்லல, என் ஆண்டவர் திருவசனத்தின் மூலமா சொல்லுகிறார். மனைவிகளே, அழகா அந்த வார்த்தை சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவியானவள் தாம் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். நீதி கட்டளை கட்டாயம். நீ என்ன சொல்றது? இன்னைக்கு கணவன் ஒரு அடி அடிச்சா மனைவி 2 அடி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. நடக்குதுயா? கணவன் ஒரு அடி அடிச்சா மனைவி 2 அடி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. உன் வாழ்க்கையும் தேவையில்ல, உன் இதுவும் தேவையில்ல அப்படின்னு தாலியை அறுத்து, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தாலியை வாங்கியிருப்பாங்க, அது ஈஸியா அறுத்து போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. உண்மையா சொல்றேன், திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதுடைய வாழ்க்கை, உண்மையா சொல்றேன், நீதியின் பாதையில நடக்கும், அலங்கோலமா மாறிடும். ஜாக்கிரதையா, நான் சாபமா சொல்லல, எச்சரிப்பா சொல்றேன். திருவசனம் சொல்லுகிறது, சொந்த புருஷனுக்கு கர்த்தருக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோமோ. சில பேர் நல்லா பைபிள் படிப்பாங்க, ஆண்டவரத்துல முழங்கால் படிட்டு அவ்வளவு ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா சொந்த புருஷனை டீல்ல விட்டுருவாங்க. சோறு போட மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, உள்ளவே வந்தான். உண்மையா சொல்றேன், உன் கணவனுக்கு நீ பணிவிடை செய்யலன்னு எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கேட்காது. கணவன் வந்த உடனே அவருக்கு ஏற்ற பணிவிடையை செய்கிற ஒரு உண்மையான மனைவி இன்னைக்கு இந்த பூலோகத்துல இந்த நாட்கள்ல பார்ப்பது அரிதா இருக்கு. கணவன் சொல்றாரு, என் மனைவியை பார்த்தே 3 வாரம் ஆகுது பாஸ்டர். என்னதான் பண்றாங்கன்னா, நான் வரும்போது தூங்கிட்டு இருப்பாங்க, நான் தூங்கும் போது அவங்க போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு காலங்கள் கேட்டா பொருளாதாரம் விலை ஏறிடுச்சு. 2 பேரும் சம்பாதிச்சாதான். நீ எவ்வளவு பொருளாதார பிரச்சனையை சந்தித்தாலும் உன் கணவனை நீ சந்திக்கலையா, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்யலையா, திருவசனத்திற்கு புறம்பாதான் நீ வாழற அப்படின்னு அர்த்தம். அதுல எவ்வளவு ஜெபித்தாலும் உன் ஜெபம் கேட்கப்படாது. அடுத்தது படிங்க, 3வது வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறதை போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அம்மோ, உங்களுக்கு தலை யாரா? புருஷன். அவர் தான் உங்களுடைய தலை. உங்க தலை இன்னைக்கு அழகா பூவை வச்சு தலை வாரி அதுல 10 பின்ன குத்துறேன்னா, அந்த 10 பின்னும் குத்துறதுக்கு காரணம் யாருன்னா உன் கணவர் தான். புரியுதுங்களா? இந்த தலை இல்லையா இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்முடைய தலை இன்றைக்கு நிமிர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன? புருஷன். வேதம் சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறதை போல நமக்கு பரலோக தலையா இருப்பது யாருன்னு ஆண்டவர். அப்போ அந்த ஆண்டவரே நம்ம பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு எப்படி தலையா இருக்கணும், அது போல நான் உனக்கு தேடி எடுத்து கொடுத்த ஒரு மணவாளன் உனக்கு தலையா இருக்க. இந்த பூலோகத்துல நீ வாழுற வரைக்கும் நமக்கு கௌரவப்படுத்தி நம்மை வைத்திருப்பது யாருன்னா கணவன். புரியுதுங்களா? நான் படிங்க. அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆமா, இந்த 23வது வசனம் கடைசி ஒரு வார்த்தை சொல்லுது, புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த சரீரத்திற்கும் யாரு கார்டியன் தெரியுமா? தொட்டு தாலி கட்டினார் பாத்தீங்களா, அவர் மட்டும்தான். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்கிற ஒரு காரியம் நான் ஒரு கம்பெனியில பார்த்தேன். அந்த அம்மா அந்த ஐயா பைக்ல இருந்து இறங்குற வரைக்கும் தோல் மேல அந்த சால் இருக்கும். அந்த அம்மா இறங்கி இன்னொரு பைக்ல ஏற்றாங்கன்னா அந்த சால் இடுப்புக்கு வந்துடும், இல்ல முகத்துக்கு போயிடும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில ஐடி கம்பெனில நிறைய பாருங்க, என் மனைவி சொல்லுவாங்க அடிக்கடி, ஐடி கம்பெனில தயவு செஞ்சு வேலைக்கு போக கூடாது. அப்போ இன்னைக்கு நடக்கிற காரியம் என்ன? இந்த சரீரத்திற்கு யார் அதிபதி? சொந்த புருஷன். அவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதி. அவருக்காக நம்ம வாழும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை அழகா மாறும். திருவசனம் சொல்லுகிறது, நான் சொல்லல, திருவசனம் சொல்லுகிறது. அடுத்தது
அடுத்து படிங்க சிஸ்டர். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஆமா, முதல்ல நம்ம புருஷன் மேல, மனைவிகளே சாரி அந்த 24வது வசனம், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எல்லாத்திலையும், எந்த காரியம் A to Z up to down, துவக்கமும் முடிவிலையும் சொந்த புருஷனுடைய வார்த்தையை தவிர வேற எதுவும் அப்பிலே கிடையாது. நீ என்ன சொல்றது, என் பேச்சதை நீ கேட்கணும்ன்ற ஆளுகை கிறிஸ்துவுக்குள்ள எடுபடாது. புருஷன் என்ன சொல்றாங்களோ, ஐயாமார்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். பேசுங்க ஐயா, நான் சொல்ல வேண்டியதா இன்னைக்கு நீங்க தான் சொல்ல, பேசுங்க ஐயா, நான் கேட்கிறேன். ஐயா ஒரு பக்கம் பேசுகிறாரு, ஐயா நீங்க பேசுங்க ஐயா, நான் சொல்ல வேண்டிய நினைச்சலா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சிஸ்டர் சொன்னாங்க பல்லு வலின்னு, ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன் சிஸ்டர் அப்படின்னா, அப்பதான் திட்டத்தை கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னாங்க. ஏன் சொல்றேன், ஐயாக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம். பேசுங்க ஐயா, நான் சொன்னதெல்லாம் நீங்க மனசார நீங்க சொல்றீங்க. ஒரு வாரம் பேச்சே இல்ல. ஐயாவோட இருதயம் எவ்வளவு விருப்பம் பட்டிருக்க பாருங்க. அப்போ இந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு காரியம், எந்த நேரத்துல எல்லாவற்றிலும் அழகான ஒரு வார்த்தை, புருஷர்கள், அதாவது எந்த சமயத்திலும் புருஷர்கள் எந்த காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறார். ஏன் பாஸ்டர் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறா? மனைவி ஆனவளை ஆண்டவர் உண்டாக்கும் போது ஆதாமுக்கு ஏற்ற துணை என்பது ஆண்டவர் கண்டுபிடிச்சது. எதற்காகனா, மனைவி ஆனவள் தன் புருஷனுக்கு பலனற்று இருக்கிறார். பலவீனமான பாண்டம் பெண்கள், அவங்க மன ரீதியா பலன் உள்ளவங்க தான், ஆனா சரீர ரீதியா பலம் இல்லாதவங்க. அந்த பலம் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுப்பது எதுனா புருஷன். பலனா இருப்பது புருஷன். புருஷன் தான் அந்த மனைவியை தாங்கி பிடிக்கும். அப்போ அந்த புருஷனுடைய வார்த்தைகளை மனைவிகள் கேட்டு கீழ்ப்படிந்து வாழணும். அவங்க சொல்லிட்டுங்களா, கணவன் மேல கணவனை மனைவி அடிக்கிறது கூட மகா பெரிய பாவம். ஒரு நாளும், ஏன்னா கடவுள் கணவனை கர்த்தருக்கு ஈடா அவர் வச்சிருக்கிறார், மனவாளனா வச்சிருக்கிறார். அப்ப கணவனை வாடா போடான்னு சொல்றது, யோன்னு கூப்பிடுறது, டேன்னு கூப்பிடுறது, பேரிட்டு, என் புருஷனுக்கு பேரிட்டு கூப்பிட்டாதான் சார் பிடிக்கும், அவருக்கு பிடிக்கும், ஏசப்பாவுக்கு பிடிக்காது. கணவனை எப்படி கூப்பிடணும், அந்த ஒழுக்கத்துல தான் நம்ம கணவரை கூப்பிடணும். எங்க வாங்கன்னு கூப்பிடணும். மரியாதையோட தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட கொடுக்கணும். நம்ம அவர் பேசுற வார்த்தைக்கு 10 வார்த்தை நம்ம கடந்து போச்சுன்னா, அப்ப நம்ம வேத வசனம் திருவசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சொந்த மனைவி சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் எந்த நேரத்திலும் மனைவியானவள், அப்போ என் புருஷன் எதை சொன்னாலும் கேட்கணுமா? நீதியானது எது சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். இல்ல நான் சொல்றதுதான் பாஸ்டர், இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. பாத்தீங்களா, உலகம் பார்த்திருக்கீங்களா? ஆப்போசிட்டா மாறி இருக்கு. கணவனுடைய தலை தூக்கின காலங்கள் போய் இன்னைக்கு மனைவிகள் சொல்றதுதான் கணவர்கள் கேட்கிறாங்க. குடும்பம் நல்லா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதற்காக கணவன் ஒரு நாள் தூசிச்சிடவே கூடாது. அவர் தான் நம்ம சரீரத்தின் தலை. நம்ம தலை இன்னைக்கு நிமிர்ந்து இருப்பதுக்கு காரணம் புருஷர்கள். அல்லேலூயா. அப்ப எல்லா சமயத்திலும் புருஷனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழணும். அடுத்தது படிங்க. புருஷர்களே நமக்கு மட்டும் இல்லையா, இப்போ சகோதரிமார்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. மனைவி மேல அன்பு காட்ட கற்றுக்கொள்ளணும். எனக்கு வேலை இருக்குன்னு ஓடிட்டே இருந்தோம்னா மனைவிகளுடைய இருதயம் காயம் அடைஞ்சிடும். ஏன்னா உண்மையா சொல்றேன், கஷ்டமானாலும் துன்பமானாலும் நஷ்டமானாலும் பாடுகள் ஆனாலும் முதல்ல சொல்ற இடம் எதுவா தெரியுமா? கணவனுக்கு தான் மனைவி சொல்லுவாங்க. அதை கேட்கவே நமக்கு நேரம் இல்லையா சொல்ல வேண்டிய இடங்களுக்கு மாறி. அப்ப நாம முதல்ல கணவர்கள் இடம் கொடுக்கணும், மனைவிகள் மேல அன்பு காட்டணும். புரியுதுங்களா? மனைவிகள் மேல முதல்ல அன்பு காட்டணும். முதல்ல விசாரிக்கணும். தலைவலி வந்துச்சுன்னா போய் மாத்திரை போடு சொல்லி விட்டுறக்கூடாது. முடிந்த அளவுக்கு மனைவிகளுக்கு உதவி செய்யணும். நீ படுமா, நான் எடுத்துட்டு வரேன், நீ உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து, நான் உனக்காக நான் செய்யறேன். அன்பு இப்படிதான் நம்ம பரிமாற முடியும் மனைவிகள் மேல. உடம்பு சரியில்லாத போது நீ தான் எனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவது கடினம்.
அது அன்பு கிடையாதுங்க. ஆளுகை, அதிகாரம். அதிகாரத்துல ஒரு மனைவியை நம்ம கட்டுப்படுத்த முடியாதுங்க. யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. மனைவிமார்களை அதிகாரத்துல கட்டுப்படுத்தவே முடியாது. அது அந்த காலம். எவ்வளவுதான் மிதிச்சாலும் அதே இடத்துல இருந்தது அந்த காலம். இந்த காலம் அன்புலதான் மனைவிகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும். நீங்க எவ்வளவுக்கு அவ்வளவு மனைவிகள் மேல அன்பு காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனைவிகள் உங்க மேல அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகள் மீது அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் அன்பு கூறுகிறார். நம்ம மேல ஆண்டவர் அன்பா இருக்கணும்னா நாம மனைவி மேல அன்பு காட்டணும். அடுத்தது படிங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் 26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே நம்ம எதுக்காக ஒப்பு கொடுத்தாருன்னா, நம்ம அன்பு காட்டுகிறவர்கள் அன்புள்ளவர்களாய் மாறுவதற்காக தான் சிலுவை மரத்துல அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பு எங்க அற்று போகிறதோ ஆண்டவருடைய அந்த பிரயாசமும் அற்று போகிறது. அவர் உழைச்ச உழைப்பு அற்று போகுது இல்லையா? அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இல்ல. மனைவி மேல அன்பு காட்டல. ஆனா பாருங்க, நிறைய கணவன் மாறுங்க மனைவி கிட்ட பேசும்போது நிறைய நான் முகத்தை பார்த்திருக்கேன். வெளியே இருக்கும் போதெல்லாம் பேசும்போது அவ்வளோ பொலிவோ சிரிப்போட பேசுவாங்க. மனைவி கால் பண்ணிட்டாங்கன்னா சரி வை பேசுறேன். இது இல்லைங்க சுவாபம், இது இல்ல அன்பு. காலையில வேலைக்கு போறாங்களா, உடனே அம்மா சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டாம வேலை செஞ்சுட்டு சாப்பிடுமா, முதல்ல தப்பு கிடையாது ஐயா. மதியம் 1 மணியா, அம்மா சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு தண்ணி குடிங்க, உடம்பு சரியில்லைம்மா மாத்திரை போட்டீங்களா, விசாரிங்க. எவ்வளோ ஐயா, உலகத்துல எவ்வளோ வேலைகள் இருக்கும், வேலை மட்டும் ஒழியாது. அந்த சூழ்நிலையில் மனைவிகள் மேல நம்ம கண்ணு கருத்துமா இருக்கணும், பாதுகாக்கணும், விசாரிக்கணும். பரவாயில்ல போன் பண்ணி விசாரிங்க, என்ன போகுது. அதனால இன்னைக்கு நம்ம கேப் விட்டதுனாலதான் அன்பு அற்று போகிறது. இந்த அன்பு கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் நமக்காக சிலுவை மரத்துல தொங்கினார். விசாரிங்க ஐயா, ஒவ்வொரு நாளும் விசாரிங்க. காலையில இருந்து மனைவிங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. முடிந்த அளவுக்கு நமக்காக. ஏன் ஒண்ணு மட்டும் சொல்றீங்க, ஆண்கள் எவ்வளவு மேலானவங்க, பெண்கள் எப்படி தெரியுமா? தான் சொந்த குடும்பத்தையும் தாய் தகப்பன் சகோதரன் எவ்வளவு அந்த உறவுகளை எவ்வளவு இணைஞ்சிருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு மனுஷனுக்காக வெளியே வராங்க. பத்தியா எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? அதெல்லாம் இந்த அன்பு ஆண்டவருடைய அன்பு. தான் சொந்த ஸ்தானத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்திற்கு ஒரு பரிகாரியா இறங்கி வந்த அந்த தெய்வத்தை அன்பு மேலான. அதே போல மனைவிகள் அப்படிதான். இந்த அன்பை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மனைவி மேல அன்பா இருப்பாங்க. என்னையா, சொந்த குடும்பத்தையும் அப்பா அம்மா எல்லாத்தையும் உறவுகளை உதிரிட்டு கணவன் தான் வாழ்க்கைன்னு வராங்கல்ல, அந்த மனைவியை கூட நம்ம அன்பா பார்த்துக்க முடியலன்னா நம்ம கணவனா இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். ஒவ்வொரு மனைவிமார்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை. மனைவியை கண்டடைகிறவன் இந்த நன்மை வாழ்க்கையில வரணும்னா மனைவி மேல அன்பு காட்டணும். புரியுதுங்களா? ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமே நீ தனிமையா இருக்கிறது நல்லதே கிடையாது. ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு ஏற்ற துணை வேணும். அழகான ஒரு வார்த்தை ஆதாமுக்கு முன்னாடி ஆண்டவர் வச்சிருப்பாரு. மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லி ஏற்ற துணை ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஏற்ற துணை தான் மனைவி மாறும். அப்ப மனைவி மேல நீ அன்பு காட்டால் ஒழிய வேதத்தை திறந்து ஊழியத்தை செய்து அநேக இடங்களில தேவ மகிமை நீ அடைவாய் என்றால் நிச்சயமே இல்லை, முடியவே முடியாது. நிறைய பேர் மனைவிமார்கள் ஊழியத்தை கூட்டிட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா என்னால் ஃப்ரீயா இருக்க முடியாது. அது மிகப்பெரிய அந்த ஊழியம் நிக்காது, உழுந்துடும் சீக்கிரமா. போகும்போது குடும்பமா ஊழியத்துக்கு போங்க, எங்க போனாலும் குடும்பமா இருங்க. ஒரே சொன்னாரு, இப்பதான் நான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்பா, என் மனைவி பொண்ணை கூட்டு வீட்டுல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு, ஃப்ரீயா இருக்கிறேன். உன் வாழ்க்கை நன்மையை பார்க்கணும்னா உன் மனைவி பக்கத்துல இருக்கணும். உன் வாழ்க்கை சமாதானம் ஆகணும்னா உன் மனைவி பக்கத்துல இருக்கணும். நன்மையை நீ கண்டடைனா உன் மனைவியை முதல்ல நீ பார்க்கணும். உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த குடும்பம் தான்ப்பா உன் வாழ்க்கையில கிரீடமே. அதுக்கோசம் ஃப்ரெண்டுங்க இருக்கணும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஃப்ரெண்டுங்களோட ஒவ்வொரு சுத்தின நாட்கள் ஒரு நாள், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனைவி பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா எதை கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணணும். கட் பண்ணாதான் சந்தோஷம், இல்லைன்னா பிரச்சனை.
எப்ப பாரு முன்னாடி இருந்தது மாதிரியே நாங்க போய் இருக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் தவறு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உன் மனைவிக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் யோசிக்கணும். இந்த ஐயா சொல்றாரு, இப்பதான் நான் எனக்கு நிம்மதியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்பா இப்பதான் அவங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு இங்கே நான் போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு வந்தாராம். அது ஒரு பெருமையா சொல்றாரு. மனைவி நம்ம கொடுத்த ஒரு கிருபையா, உண்மையா ஐயா ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபை. இன்னைக்கு நம்ம குடும்பமா இருக்கிறோமே, சந்தோஷமா இருக்கிறோமே, இந்த ஒரு ஜீவன் வந்ததுனாலதான். இன்னைக்கு நான் கௌரவமா ஊழியக்காரனா நிக்கிறேனே, இந்த கிருபை எதனால வந்தது? மனைவின்ற ஒரு ஸ்தானம் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனாலதான், எனக்கு ஒரு வழிவாசலை திறந்ததுனாலதான். உண்மையா நான் இங்க முன்னாடி நின்று சத்தியத்தை சொல்றதுக்கு நான் அவ்வளவு பெரிய தகுதியானவன் கிடையாதுயா. ஆண்டவர் அன்னைக்கு தகுதிப்படுத்தினார். இன்னைக்கு அந்த கிருபை எனக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு நல்ல ஒரு பேண்ட் சட்டை போட்டு இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறேன். காரணம் என்ன? அந்த அன்பு. ஆண்டவர் என்ன நம்பி கொடுத்திருக்க. எதுக்குன்னா இவன் நல்லா பார்த்துக்குவான்ற நம்பிக்கையோட தான் நம்ம கொடுத்திருக்கிறாரு. நாம அந்த நம்பிக்கை காப்பாத்தினா திருவசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியிலன்னு அர்த்தம். எல்லா வேலையும் செய்ய நேரம் இருக்கு. மனைவிக்கு போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்க நேரம் இல்லை. ஆனா பல பேர் நம்ம கேட்போம், குட் மார்னிங் சார், சாப்பிட்டீங்களா சார், அடுத்த காரியம் என்ன செய்யணும்னு சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போறோமே, ஒரு வார்த்தை மனைவி கிட்ட கேட்கறதுக்கு நம்ம மறந்து போறோமே. அப்ப நம்ம எவ்வளவு கல் நெஞ்ச காரணம் இருக்கிறோம். விசாரிங்கயா. இந்த அன்பு அற்று போக கூடாதுன்னா நம்முடைய அரவணைப்பு பாசம் இருக்கணும் மனைவிகள் மேல. சொந்த புருஷன் சொந்த மனைவி மேல நம்ம அன்பு காட்டணும். மனைவியானவள் தான் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். மனைவியானவள் தான் புருஷனுக்கு மேல உனக்கு அழகா உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா நம்ம போகும்போது இன்னைக்கு நம்ம அயன் பண்ணி போட்டுட்டு போறோம்ல ஷர்ட் பேண்ட் எல்லாம், கரையே தெரியாம இருக்கிறதுக்கு சட்டை பேண்ட் நம்ம போட்டு போறோம். யார் காரணம்? அந்த ஒரு ஜீவன் வீட்டுக்குள்ள வந்ததுனால. அதையே நம்ம பழிச்சு வாழறோம்னா நம்ம மிருகத்தை விட மோசமானவங்கய்யா. எந்த ஒரு காரணத்துக்காக மனைவிகளை நம்ம விட்டு கொடுத்துட கூடாது. ஆண்டவர் தந்த ஒரு கிருபை. தாய்க்கு பின் தாயோட ஸ்தானத்தில் அடுத்தது மனைவி ஆண்டவர் வைக்கிறார். மனைவி ஆண்டவர் வைக்கிறார். காரணம் என்ன? அந்த மனைவி நீ அன்பா பார்த்துக்கணும் நம்பி உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன். அதையே நம்மளால பார்த்துக்க முடியல. அப்படி நம்ம எவ்வளோ காரியத்துல நம்ம பெரிய மேனேஜரா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு ஆளை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. ஒரே ஒருத்தரை நம்ம விசாரிக்க முடியல. ஒருத்தரை மேல பாசம் காட்ட முடியல. ஆனா பல பேருக்கு நான் முதலாளியா இருப்பேன்னா சாத்தியமே இல்லை. அந்த ஒரு முகத்தை சிரிக்க வச்சாதான் பல முகத்தோட சிரிப்பு சத்தத்தை நம்மளால பார்க்க முடியும். அந்த ஒரு முகத்துல கண்ணீர் வர வச்சோம்னா பல முகத்துல கண்ணீரை தான் நம்ம பார்க்க முடியும். எந்த இடத்துல போனாலும் நம்ம செய்யற வேலை நீதியாய் இராது. அல்லேலூயா. அடுத்தது படிங்க சிஸ்டர். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஆமா, சொந்த சரீரமாய் பாவிக்கணுமா. சொந்த சரீரமா. நான் தலைவலியா இருக்கும்போது மட்டும் மாத்திரை எடுத்து வந்து கொடுக்கணும் நம்ம சொல்றோம். அவங்க தலைவலியா இருக்கும்போது கூட நம்ம செய்யணும். போயிட்டு அவங்க கால்வலி, நம்ம கால்வலின்னு சொல்லும்போது அவங்க மட்டும் காலை அழுத்தணும். ஆனா நாம நீ அழுத்திக்க, எனக்கு வேலை இருக்குது. 24 மணி நேரம் நம்ம கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா கூட நம்ம வாழ்க்கை சீர்படாதியா. அதான் நம்மளுக்கு அடிக்கடி சொல்லுவோம், குடும்பத்திற்கான நேரத்தை நம்ம ஒதுக்கி ஆகணும். குடும்பத்திற்கான நேரத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம், பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நேரம், சூழ்நிலை ஜபத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நேரத்தை நம்ம வைக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம விட்டதுனாலதான் பிரச்சனை பிசாசு உள்ள கொண்டு வரோம். புரியுதுங்களா? இந்த வார்த்தை பாருங்க, அவ்வளவு ஆழமா ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஆமா, உங்களுக்கு எப்படி தலை வலிக்குமோ அதே போல அவங்களுக்கும் தலை வலிக்கணும் நம்ம நினைச்சு பார்க்கணும். உங்களுக்கு உடம்பு எப்படி வலிக்குமோ அவங்களுக்கும் உடம்பு வலிக்கணும். உங்களுக்கு எப்படி வயிறு வலி இருக்குமோ அவங்களுக்கும். அது போல நாமளும் நம்முடைய சொந்த சரீரத்தை பார்க்கிற மாதிரி அவங்களையும் பார்க்கணும். அப்படி பார்க்கிறதுனால அதே தொடர்ந்து படிங்க. தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஆமா, பாருங்க, சொந்த சரீரத்தை எப்படி நம்ம காப்பாத்த எவ்வளவு முயற்சிக்கிறோம்ல. ஒரு காயம் வந்த உடனே நம்ம எவ்வளவு துடிக்கிறோம். ஆனா நம்ம மனைவிமார்களுக்கு எதனா ஒண்ணு நம்ம துடிக்கிறோமா? சும்மா கத்தாத, நான் கொஞ்சம் வலிக்கு போய் அப்படி கத்துறையே வழிபட்டவங்களுக்கு. ஆனா அதே பாரு, நம்ம வழிபட்டுச்சுன்னா அறிவில்லை உனக்கு அப்படி என்னென்ன வார்த்தைகளை நம்ம அடுக்கிறோம். உண்மையா சொல்லையா, சரீர ரீதியா அவங்க பலவீனமானவங்க.
இப்போ மன ரீதியாகவும் பலவீனமா இருக்கிறாங்க. நாம தான் அதற்கு மருந்தாய் மாற வேண்டும். அல்லேலூயா. திருவசனம் சொல்லுது, மனைவிகள் மேல நம்ம அன்பு காட்டணும். சொந்த சரீரமா நினைச்சு அன்பு காட்டணுமா? சொந்த சரீரமா நினைக்கணும் ஐயா. மனைவிகளை சொந்த சரீரமா நினைக்கணும். என் கண்ணு போலதான் அவங்க கண்ணு, என் மூக்கு போலதான் அவங்க மூக்கு, என் அவயத்தை போலதான் அவங்க அவயம். எனக்கு எப்படி வலிக்குமோ அதுவும் அவங்களுக்கும் அப்படிதான் வலி இருக்கும். நம்மளும் உணர்ந்து சொந்த சரீரமா பாவிக்கணும். அப்படி நினைத்தால் ஒழிய நம்ம தேவ திருவசனத்தை கை கொள்ளவே முடியாது. நீ கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், மனைவிகளை நாம அன்பு காட்டி அவர்களை அரவணைச்சு வாழணும். வாழுகிற குடும்பம் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்கும். உண்மையா சொல்றேன், நாம தேவனுடைய சரீரமா இருக்கிறோம். அதனால மனைவிகள் மேல அன்பா இருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்து வாழுங்க. நிறைய வார்த்தைகள் இருக்கு, நம்ம அது அடுத்த வருகிற நாட்களில் நம்ம தியானிக்கலாம். கர்த்தருக்குள்ள எப்பொழுது கீழ்ப்படிந்து அவர் திருவசனத்துல கீழ்ப்படிந்த கட்டளைகளையும் கற்பனைகளை கை கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.